அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளையின் உரிமையாளர்கள் பரிசு மழையில் நனைந்தனர். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நேற்று நடைபெற்றது. இதில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீறுகொண்டு அடக்கினர். அனல் பறந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கிய கார்த்திக்கிற்கு காரும் 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கன்றுடன் பசுமாடு பரிசாக வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த அபிசித்தருக்கு பைக்குடன் 2 லட்சம் ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த ஸ்ரீதருக்கு பைக்குடன் 1 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. சந்தோஷம்னே. நான் ஏற்கனவே முதர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் கோரிக்கை கொடுத்து சந்தோஷம். வேற அந்த வெற்றி எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் சேர்ந்தது தானே. டப்பாக தான் இருந்துச்சு. வேலை சொல்லியிருக்காங்க, கொடுத்தா நல்லா இருக்கும். 2026 இந்த அலங்காநல்லூர் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் 2ஆம் பரிசு பெற்றிருக்கேன். எனக்கு 2ஆம் பரிசு பெற்றதில் சந்தோஷம். இந்த வருஷம் வேலை அறிவிச்சிருக்காங்க. கால்நடை மருத்துவத்தில் வேலை அறிவிச்சிருக்காங்க. தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே வேலை கொடுத்தா எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த காளையின் உரிமையாளர் ஏவிஎம் பாபுவுக்கு டிராக்டர் மற்றும் கன்றுடன் பசுமாடு வழங்கப்பட்டது. 2 மற்றும் 3ஆம் இடம் பிடித்த சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு 2 சக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்களுக்கு அரசு இதை உற்சாகத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த மாதிரி பிரைஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க. எதிர்பார்க்கலண்ணே, கண்டிப்பா எதிர்பார்க்கல. முதல் வாடி முதல் களம் எனக்கு. அதில் பயிற்சி எல்லாம் இல்லை, நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தை பறக்குறாங்க. அதனுடைய சொந்த திறமையில வர்றதான் அது. நம்ம நல்லபடியாக அதை பாதுகாத்து நல்லா வளர்த்தோம்னா அது பலன் தரும். நம்ம